தங்கப்பிள்ளையே, இன்று உன் கருப்பன் நான் ஒரு விஷயத்தை உன்னை நிறுத்த சொல்லி உனக்கு எச்சரிக்கை தர வந்திருக்கின்றேன். மேலும் மேலும் இந்த விஷயத்தை நீ செய்து கொண்டிருப்பாயானால் உனக்கு தான் வந்து கொண்டிருக்கும் கஷ்டம். என் வாக்கினை அலட்சியம் செய்யாமல் இன்று கேட்டு என் பிள்ளை இதனை உடனடியாக உன் வாழ்க்கையில் நிறுத்திவிட வேண்டும். கருப்பன் வார்த்தைகளில் உண்மை இருக்கும். முழுமையாக கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு நிச்சயமாக சரி என்று சொல்லிவிடுவாய். நீயே நிச்சயமாக இதிலிருந்து உனக்கான நல்லது என்னவென்பதையும் தெரிந்து கொள்வாய். கருப்பன் ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்து சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தையே இதனால் ஏதோ ஒரு பாதிப்பு உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்றுதான் அர்த்தம். அந்த பாதிப்பிலிருந்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்பதை முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, இத்தனை இந்த வாழ்க்கை உனக்கென நான் தந்து வந்திருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் என் பிள்ளை நீ அறிந்து கொண்டு எப்போதுமே இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களுக்கு பதில் தேடி அலைகின்ற என் பிள்ளைக்கு கருப்பன் சொல்கின்ற இந்த விஷயம் எப்போதும் நினைவில் இருக்கட்டும். ஒரு விஷயத்தை அவர்களுக்கு கொடுப்பதினால்தான் உனக்கு இத்தனை துன்பம் வருகிறது என்றால் அதை மீறி என் பிள்ளை செய்யாமல் இருப்பதுதானே உன் வாழ்க்கைக்கு எப்போதும் நல்ல வாக்கை எதிர்பார்க்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக இன்று நான் தரப்போகின்ற வாக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றக்கூடிய வாக்கு என்பதையும் மறந்து விடாதே. சற்றென்று உனக்கு எல்லாம் நல்ல வாக்கினை தருகிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் நீ கேட்டது எதுவும் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு இன்று வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, எது நடக்க இருக்கின்றது என்பதையும், எதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும், கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் யார் என்பதையும், அவர்கள் எல்லாம் இதற்கு முன்னால் இவர்கள் வாழ்க்கையில் நீ என்னென்ன சந்தர்ப்பங்களில் எல்லாம் நீ உதவிகளை செய்தாய், இப்போது உனக்கு சிறு பிரச்சனை வந்தவுடன் அவர்களின் உதவிகள் நாடியவர்களை எல்லாம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, உனக்கு ஒரு ஆபத்து என்று வரும்போது திரும்பி கூட பார்க்க நினைக்காமல் ஓடி ஒளிகிறார்கள் அல்லவா? இதையெல்லாம் நீ எப்போதும் கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் முதலில் உன் மனதில் தெளிவாக நிற்றுவிட வேண்டும். அதன் பிறகு எதுவாக இருந்தாலும் அது உனக்கு என்னவென்பதையும் தெளிவாக உணர்த்திவிடும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அது என்னவென்பதையும் புரிய வைத்துவிடும். என் பிள்ளையே, உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் இந்த கருப்பன் அடையாளம் காட்டி கொடுக்கின்ற இவர்களை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொண்டு நான் சொல்கின்ற விஷயத்தை இவருக்கெல்லாம் கொடுப்பதை நிறுத்திவிட வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் உனக்கு நல்ல நேரம். இல்லை என்றால் நான் தருகின்ற நல்ல நேரத்தை கூட நீ வேண்டாம் என்று சொல்லிவிடுவாய். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய மனநிலையில் இல்லை என்றால் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஆபத்து இருந்து யாராலும் உன்னை காப்பாற்றிவிட முடியாது. என்ன நடக்கின்றது, எது நடக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைக்குமான தீர்வினை நீ கற்றுக்கொண்டாய் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதற்கு பின்னால் இந்த வாழ்க்கை உன்னை என்னவாக ஆக்கி கொண்டிருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு கிடைப்பதும் இது நாள் வரையிலும் உன்னை எந்த நிலைக்கு ஆளாக்கியது என்பதை புரிந்து எல்லா விஷயங்களும் எதுவுமே சரியில்லை என்னும் போது மற்றவர்களுக்கு நன்மை ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அது யாருக்கு இருக்கக்கூடாது என்று உன் கருப்பன் சொல்கிறேன். அடுத்தவரிடத்தில் ஒரு அன்பினை எதிர்பார்த்தாலும் அந்த உதவினை எதிர்பார்த்தாலும் உனக்கு கிடைப்பதில்லை. அந்த நேரத்தில் யார் உன்னிடத்தில் வந்து உதவி என்று நின்றாலும், யார் உன்னிடத்தில் பாசம் காட்டுவது போல நடித்தாலும் அதை உண்மை என்று நம்பி அள்ளி கொடுத்து விடுகின்றாய். எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வாழ்க்கையில் எல்லா
விஷயங்களையும் நீ மற்றவர்களுக்கு கொடுக்க நினைக்கின்றாய். அதாவது பண தேவை என்று ஒருவர் உன்னிடத்தில் வந்து நின்றால் உன்னிடம் இல்லை என்று அதை நீ எப்படியாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். அவர்கள் எப்படி கேட்டார்கள், எதற்காக கேட்டார்கள் என்று கூட தெரியாமல் கேட்டுவிட்டார்கள் என்பதற்காக கண்மூடி மனத்தனமாக அவர்களுக்கு உதவிகளை செய்து விடுகின்றாய். இந்த உதவினால் உனக்கு என்ன நல்லது நடந்திருக்கிறது என்று யோசித்து பார்த்தாயா? என் பிள்ளையே, இவர்கள் எந்த நேரத்தில் நீ உதவி என்று சென்று கேட்டிருந்தால் உனக்கு எந்த ஒரு உதவியுமே செய்வதற்கு முன் வந்திருக்க மாட்டார்கள். அதை உனக்கு செய்வதற்கு அவர்கள் ஒருபோதும் மனம் இருப்பதில்லை என்பதுதான் உண்மை. இதை அப்படி சொல்லிதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. அதனால் முதலாவதாக யாருக்கும் எந்த ஒரு உதவியையும் செய்வதை நிறுத்தி காரணத்தோடு தேவைகளுக்கு ஏற்பவும் ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலைகளையும் புரிந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்வது வேறு. உன்னை சோதனைக்கு ஆளாக்கி நிற்கின்ற இவர்களுக்கு நீ உதவி செய்வது வேறு. இதை எப்போதுமே புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் எப்போதுமே உன்னிடத்தில் பதில் இருக்காது. உன்னை வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி அவரிடம் கேட்டால் நன்றாக தெரியும். உதவி என்பது யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் யார் உன்னை சோதிக்க நினைத்தால் அவர்களுக்கு அதனை செய்தது தேவையில்லாத ஒரு உதவியை நீ வீணடித்து விடாதே. அதே போல யாரிடத்திலும் சென்று ஒருபோதும் உதவி என்று கேட்க நிற்காதே. இவர்கள் உன்னை அவமானப்படுத்துவதற்கு சரியான நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்போதும் நீ இவரிடத்தில் உதவி கேட்பாய், உன்னை அவமானப்படுத்தலாம் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது இவர்கள் முன்னிலையில் என் குழந்தை, நீ சற்று கவனமாகத்தானே இருந்துவிட வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போலதானே நீ நடந்து கொண்டிருக்க வேண்டும். நீயோ இவர்கள் சொல்வது என்னவோ உண்மை போல நம்பி இவரிடம் சென்று உதவிகளை கேட்டு அவர்கள் தருவதற்காக சொல்லி சரியான நேரத்தில் உன்னை காலை வாரி விடுவதையே நமக்கு வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். இது போன்ற மனிதர்களின் இடத்தில் நீ முதலில் பழக்கத்தை நிறுத்து. என்னென்று கேட்டால் என்னென்று பதில், அவ்வளவுதானே தவிர அதற்கு மேலே இவரிடத்தில் எந்த ஒரு உறவும் உனக்கு தேவை கிடையாது. என் பிள்ளையே, அன்பை அள்ளி அள்ளி கொடுப்பதற்காக நீ நினைக்கின்றாய். ஆனால் உண்மையில் அந்த அன்பை பெறுவதற்குரிய தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா என்று ஒரு முறையாவது சிந்தித்து பார்த்தாயா? நீ கொடுக்கின்ற அன்பினை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களா இருப்பாரனால் நிச்சயமாக என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் எத்தனையோ முறை உனக்கு எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில் உனக்கு பல உதவிகளை செய்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் உனக்கு எந்த வகையிலும் எந்த ஒரு உதவியும் இது நாள் வரையிலும் செய்தது கிடையாது. உனக்கு எத்தனை துன்பங்களை கொடுக்க முடியுமோ அத்தனை துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். யாராவது ஒருவர் உன்னை அவமானப்படுத்த வந்தால் அவர்களோடு சேர்ந்து கொண்டு இவர்களுக்கு உன்னை அவமானப்படுத்தியதானே துடிக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது முதலில் அவர்களுக்கு அன்பு என்பதையும் உதவி செய்யும் என்பதையும் கொடுப்பதை நிறுத்திவிட்டு நீ அதை மட்டும் இவர்கள் செய்தாலும் அது உனக்கு மிகப்பெரிய தோற்றாது. இல்லை என்றால் நீ மிகவும் பலவீனமாக மாறிவிடுவாய். அன்பு என்ற பெயர் சொல்லி உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வெறுக்க வைத்து விடுவார்கள். உன்னை ஏமாற்றுவதையே அவர்கள் குறிக்கோளாக வைக்கும்போது நீயும் ஏமாந்து போய்வதையும் எப்போது மனதில் வைத்திருக்காதே. நல்லபடியான வாழ்க்கையை, நல்லபடியான சூழ்நிலையை எப்போதும் உருவாக்கிவிட வேண்டும் என்றால் இது போன்ற மனிதர்களை நம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு உனக்கு எது சரி என்று தோன்றுகின்றதோ, உனக்கு எது வாழ்க்கை என்று தோன்றுகின்றதோ அதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு. எப்போதுமே இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை மட்டும் கொடுக்கும் என்பதை நீ நம்பு.
போதும், எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென்ன என்ன நடக்கப் போகிறது, ஏன் நடக்கப் போகிறது என்பதையும் இன்னும் உனக்கு புரியவில்லை. யாரும் எடுத்து சொல்ல ஆள் இல்லை. இல்லாதவர்கள் கூட சற்று விழிப்போடு இருப்பார்கள். உனக்கு இந்த கருப்பன் நான் ஒவ்வொரு முறையும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்கள் குலங்கள் எப்படி என்று. எதற்காக பழகுகிறாய், உன்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்று தெளிவாக நான் சொல்லிவிட்ட பிறகும் கூட நீ மீண்டும் மீண்டும் இவர்களின் முன்னிலையில் அவமானப்பட்டு கொண்டு இருக்காதே. முதலில் இவர்களுக்கு கொடுப்பதை நிறுத்திவிட்டு இவர்களின் சுய ரூபம் என்னவென்பதையும் தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உதவி என்று கேட்டு வரும்போது அவர்களுக்கு நீ உதவிகளை செய்து கொண்டிருப்பாய். ஆனால் அவர்கள் யார் என்பது உனக்கு தெரியாது. அவர்களின் தேவையில் ஒரு முறை எதிர்பார்த்து மறந்து நின்று பார். அப்போது அவர்களின் சுயரூபம் என்ன என்று உனக்கு தெரியும். இந்த கருப்பன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் என்னவென்பதையும் நிச்சயமாக புரியும். உன்னை எச்சரிக்கிறேன் என்றால் இது போன்ற மனிதரிடத்தில் எதற்கு இப்படியெல்லாம் இருக்க வேண்டும்? ஒரு அன்பை கொடுப்பதால் என்னவாகிவிடப் போகிறது, ஒரு உதவியை செய்யவினால் என்ன ஆகப் போகிறது என்று நினைக்கின்ற உனக்கு அந்த உதவி அவசரத்தில் கிடைக்கவில்லை. அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள இதை மட்டும் நீ செய்து பார். முகம் என்னவென்று அப்பன் சொல்கிறான், கொடுப்பதை நிறுத்தி மற்றவர்களின் முகத்தை என்னவென்று தெரியும். நீ செய்வதை நிறுத்திவிட்டு முடியாது என்று ஒரு முறை சொல்லிப்பார். இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு முதலாவது எதிரி நீயாகத்தான் இருப்பாய். இத்தனை காலமும் நீ செய்தது எல்லாம் ஒன்றில்லாததாக அந்த நொடியிலே மாறிவிடும். நீ எங்கு என்ன செய்தாய், எப்போது செய்தாய் என்று உன்னையே கேள்வி கேட்பார்கள். அந்த மனநிலைக்கு அவர்கள் மாறிவிடுவார்கள். இது போன்ற மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் உன்னை நான் நிறுத்த சொல்கிறேன். அதனால்தான் இவர்களுக்கு எதையும் கொடுக்காதே என்று சொல்கிறேன். நீ நிறுத்திவிட்ட பிறகு கூட, நீ எந்த ஒரு உதவிகளையும் செய்யாமல் இருந்த பிறகு கூட ஒருவர் உனக்கு உன் மீது உதவிகள் செய்கிறார் என்று உன்னை தேடி வருவார்கள். உனக்காக நிற்கிறார் என்று வருவார்கள். உண்மையான உறவுதான் இந்த வாழ்க்கையில் மிக மிக கண்டுபிடிப்பதற்கு உனக்கு கிடைத்த மிக பெரிய வழி. மேலும் மேலும் தேவையில்லாததும் அவமானப்படுத்துவதை மட்டும் என் பிள்ளை நீ சிக்கிக் கொள்ளாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன். இந்த எண்ணங்களை உண்மையாக்கி விடாதே. நினைக்கின்ற விஷயங்கள் ஒருபோதும் நடந்தது நீ அனுமதிக்காதே. உனக்கு இன்னல்களையும் கஷ்டங்களையும் கொடுக்க இவர்களுக்கு மனம் வருகிறது அல்லவா? இனியாவது இவர்களை தெரிந்து கொண்டு நீ புரிந்து கொண்டு நடந்து கொண்டாயானால் உன்னுடைய சந்தோஷங்களை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய். குறிப்பாக இவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய். என் பிள்ளையே, கருப்பனின் அன்போடும் இந்த வாழ்க்கை உனக்கு சீரும் சிறப்பமாக இருக்கும் என்பதற்காக நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நான் சொல்வதை செய்திருப்பாய். ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கு புரியும் என்று நம் வாழ்க்கையில் எது நிஜம் எது பொய் என்று இது ஒன்றுதானே இத்தனை காலமும் உனக்குள் இருக்கின்ற குழப்பம். இப்போது நான் உனக்கு இந்த குழப்பத்தை தீர்க்கிறேன் அல்லவா? இதன் பிறகு என் பிள்ளை எந்த நிலையிலும் எதுவும் எனக்கு தெரியாது, இவர்களை பற்றி இவர்கள் இப்படி ஏமாற்றுவார்கள் என்று நினைக்கவில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது. விழித்துக்கொள். வாழ்க்கை அதிகமான போட்டிகளுக்கு நடுவில் சென்று கொண்டிருக்கின்றது. இங்கு யார் யார் எதை முந்தி செய்கிறார்களோ அவர்கள்தான் பிழைத்து கொள்வார்கள். யார் யார் புத்திசாலியோடு ஒரு விஷயத்தை செய்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் பிழைத்து கொள்வார்கள். அன்பென்ற பெயரில் இங்கு நாடகம் ஆடுகின்றவர்களுக்கு மத்தியில் சிக்கி கொண்டவர்கள் ஒரு நாளும் எந்த விஷயத்திலும் இருந்து தப்பிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு மாட்டிக்கொண்ட பிறகு அதிலிருந்து வெளிவருவது கடினம் அல்லவா? அதனால் எந்த நேரத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல நடந்து கொண்டு வாழ பழகு. உனக்கான நன்மைகள் எல்லாமே உன்னை தேடி வரும் என்பதை புரிந்து கொள். இந்த வாழ்க்கையை நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எதுவானாலும் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வாய்.
கருப்பன் சொன்ன வாக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாறும். இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். எல்லாவற்றையும் எதிர்நோக்கி நீ பெறுவதற்கு தயாராக இரு. என்றும் உன் அப்பன் உன்னோடு இருக்கிறான் என்பது உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். அப்பன் சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் நிச்சயமாக இனியாவது உன்னை தெளிவடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நம்பிக்கையோடு இரு. என் தங்க பிள்ளைக்கு என்றுமே நல்லதாகவே நடக்கும். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போது முழு மனதோடு உண்டு.